அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். இலவசமாக அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்து வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த, விவசாயம் சார்ந்த, அதற்குரிய அந்த விளைச்சலுக்குரிய அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக முழுமையாக வரி நீக்கம் செய்ய நம்மளுடைய இந்திய தேசம் வரியில்லா தேசமாக உருவாக்கப்படும் சட்டம். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலை அங்கீகார பட்டியல் நிர்ணயம் செய்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம். அனைத்து மக்களும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ள கட்டாய சட்டமாக இலவசமாக பதிவு செய்து தரும் சட்டம். ஒவ்வொன்றாக மக்களுக்குரிய திட்டங்களாக நாம் வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய அனைத்து திட்டங்களையும் முறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம். மீனவ மக்களுக்குரிய இன்றைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் மீனவர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். அவர்கள் எல்லை தாண்டும் போது இலங்கை காவலர்கள் கைது செய்யப்படும். நம்மளுடைய மக்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் நம்மளுடைய காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய சட்டமாக்கப்படும். இதனால் அம்மீனவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, முழுமையாக இலங்கையிலிருந்து அல்லது வேறு நாடுகளிலிருந்து நம்மளுடைய தேசத்துக்குள் எல்லை தாண்டும் போது அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் சட்டம் முழுமையாக்கப்படும். இதனால் இரு நாடுகளுக்குரிய ஒரு நல்ல தீர்க்கமான எதிர்காலத்துக்குரிய ஒரு நல்ல திட்டமாக இச்சட்டம் முழுமையாக்கப்படும். இன்றைக்கும் மீனவர்கள் எல்லை தாண்டும் போது இலங்கை போன்ற அவர்களுடைய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கை மீனவர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய தமிழக மீனவர்கள் கைது பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் காக்கப்பட்டு அவர்கள் நம்மளுடைய எல்லைக்குரிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கக்கூடிய சட்டமாக அமைத்து தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.